ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப திகிலான சம்பவமா இருக்க போது. என்ன நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வினோத் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு பேய் பிசாசு மேல நம்பிக்கை இல்லாத ஒரு நபருங்க. அந்த நபர் ஒரு இடத்துல அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிருக்காரு. அவரோட யூடியூப் சேனல்ல இதை அப்லோட் பண்ணணும் அப்படின்றத நினைச்சிருக்காரு. அதே மாதிரி நைட்டு 1:30 மணிக்கு அந்த இடத்துக்கு போறாரு. போன இடத்துல இந்த நபருக்கு நடந்த பயங்கரமான மனுஷ சம்பவத்தினால இந்த நபருக்கு அந்த பேய் பிசாசு மேல ரொம்ப அதிகமான பயம் வந்துருக்கு. அந்த அளவுக்கு அவருக்கு என்னென்ன நடந்துச்சு, இப்போ அவர் எப்படி இருக்கிறாரு, அந்த வீடியோ அப்லோட் பண்ணாரா இல்லையா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல முழுசா பார்க்க போறோம். ரொம்ப திகிலா பார்க்க போறோம். எந்த இடத்துலயுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு கீழே ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வினோத் மற்றும் கார்த்திக் 2 பேருமே ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸுங்க. இந்த 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி எங்கேயாவது வெளியே போறது, அதுக்கப்புறம் அவங்க ஊர்லயே நடக்கிற சம்பவங்களை ஷூட் பண்ணி வீடியோவா அப்லோட் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்காங்க யூடியூப்ல. அன்னைக்கு கார்த்திக்கும் வினோத்தும் 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த கார்த்திக் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டா கிடைச்சா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் போயிட்டு இருக்கீங்க. அப்போ வினோத் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல கூட அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுமே, அந்த இடத்துக்கு போலாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்போவே கார்த்திக் பகீர்னு ஆயிட்டாராங்க. என்னடா அந்த இடத்துக்கு போலான்னு சொல்றாரு, நான் வரல சாமி, அங்கெல்லாம் பேய் இருக்கு, அந்த பேய் தான் அந்த ஆக்சிடென்டே பண்ணுதுன்னு சொல்றாங்க, நான் வரல அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ வினோத் என்ன சொல்றாருன்னா, எதுக்கடா இப்படி பயந்து சாகுற, அங்க எதுவுமே கிடையாது, அது ஒரு ஆன்மாவோட வேலையே கிடையாது, அந்த வளைவுல தெரியாம கொண்டு போய் இடிச்சு செத்து போயிடறானுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா கார்த்திக் என்ன சொல்றாருன்னா, இல்லவே இல்லடா, அது பேயோட வேலைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வினோத்துக்கு ஆல்ரெடி இந்த பேய் நம்பிக்கை, பிசாசு நம்பிக்கை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால அந்த நபர் நம்ப மாட்டேங்கிறாரு. ஆனா கார்த்திக் பேய் அப்படின்னு சொன்னவே பயந்து ஓடக்கூடிய நபரா. இப்படி இருக்கும்போது அந்த கண்டென்ட் அங்க எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வியூஸ் போகும்டா, அது கூடவே எனக்கு உள்ள பேய் சந்தேகமும் தீர்ந்து போயிருந்தா, வாடா போலாம் அப்படின்னு கார்த்திகை கூப்பிட்டுருக்காரு வினோத். இப்போ வினோத் கிட்ட கார்த்திக் என்ன சொல்றாருன்னா, நான் வரலடா, கண்டிப்பா நான் வரல, என்ன ஆளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களாங்க. இப்போ வினோத் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்தாலும் வா, வராட்டி போ, கண்டிப்பா நான் அந்த இடத்துக்கு போக தான் போறேன், அந்த இடத்துல போய் வீடியோ எடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு இந்த நபர் வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போனவர் சீக்ரெட் கேமரா, மைக்கு, அதுக்கப்புறம் இவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. மணி 1 மணி. இப்போ அந்த நபர் அவங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது யாருக்கிட்டையுமே சொல்லாம தான் போயிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. சொல்லாமலே இந்த நபர் அந்த இடம் போறாரு. அங்க போகவே இவருக்குள்ள ஒரு பயம், உள்ளுணர்வுக்குள்ள வருதாங்க. அது எதனால அப்படின்றது இவருக்கே புரியல. அது கூடவே பின்னாடியே யாரோ நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரினா அந்த உணர்வும் இருந்திருக்கு. ஆனா அடிக்கடி திரும்பியும் பாக்குறாரு, சைடு மிரர்லயும் பாக்குறாரு, எந்த ஒரு உருவமோ அல்லது வேற யாருமே இவரை ஃபாலோ பண்ணி வரல. கரெக்டா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியேங்க கொஞ்சம் தூரத்துல, சில மீட்டர் தூரத்திலேயே இவரோட ஹெட்லைட் வெளிச்சம் தெரியக்கூடிய அவ்வளவு தூரத்திலேயே அங்க ஒரு ஸ்கூட்டி கீழே விழுந்து கிடக்குங்க. அந்த ஸ்கூட்டிக்கு பக்கத்திலேயே ஒரு பொண்ணு ஒருத்தவங்க கீழே விழுந்து மண்டையில ரத்தமா வடிஞ்சு ஓடுற மாதிரி பார்த்திருக்காருங்க. இப்போ இதை பார்த்த வினோத் ரொம்ப ஷாக் ஆயிட்டாராங்க. என்னடா இது, ஜென்ஸே வரத்துக்கு பயப்படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஸ்கூட்டில ஒரு பொண்ணு விழுந்து கிடக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயம் இருந்தாலும் சரி ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால அந்த நபர் அங்க இருந்து பைக்கு ஹெட்லைட் ஆன்லயே வச்சுட்டுங்க அப்படியே அவரோட பைக்கை விட்டுட்டு ஓடுறாருங்க. ஓடி போயிட்டு பார்த்தா அது ஒரு மெரூன் கலர் ஸ்கூட்டியாங்க. அதுக்கு பக்கத்துல ப்ளூ கலர் போட்ட ஒரு சுடிதார் போட்டுட்டு ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்களோட தலையில அடிபட்டு ரத்தமா வடிஞ்சு ஓடுற மாதிரி இருக்கு. ஏமா யாருமா நீ, இவ்வளவு நேரத்துக்கு இங்க எப்படிமா வந்து விழுந்த, என்னமா ஆச்சு, இங்க ஜென்ஸே வரதுக்கு பயப்படுவாங்களே, நீ எப்படிமா வந்த அப்படின்னு கார்த்திக் கேட்கிறாரு, வினோத் கேட்கிறாராங்க. ஆனா அந்த பொண்ணுகிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரல. அப்போ இந்த நபர் ஒருவேளை அந்த பொண்ணு இறந்துட்டாலோ அப்படின்னு சொல்லி பதறி பயந்து போயிட்டு பக்கமா போயிட்டு அந்த பொண்ணோட மூக்கு பக்கமா கை வச்சாராங்க. அங்க பார்க்கும்போது அங்க மூச்சே வரலையாங்க.
இவர் ஆள் பயங்கரமா பயந்து போயிட்டாராங்க. என்னடா இது, நம்ம வந்த நேரம்னு பார்த்து இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒருவேளை நம்ம மேல கேஸ் ஆயிருமோ அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு வேக வேகமா மறுபடியும் வினோத் அவரோட பைக் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாராங்க. வந்துட்டு யாருக்காவது கால் பண்ணலாம் அப்படின்னு மொபைல பார்த்துட்டு இருக்கும்போது அங்க நடந்த மிராக்கல், இவரோட வாழ்க்கையிலே பார்க்க கூடாத ஒரு விஷயம், இது வரைக்கும் பார்க்கவும் இல்லாத ஒரு விஷயம். என்னன்னா, அங்க இறந்து போன அந்த பொண்ணோட உடம்பு அப்படியே அந்த இடத்துல காத்துல பறக்குதாங்க ஒரு 5 அடி தூரத்துக்கு. இது யதார்த்தமா திரும்பி பாக்குறாருங்க. அங்க பார்த்தவரு அப்படியே பேந்த முழிச்சிட்டு பயங்கரமா நட்டிங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சம்பவத்தை யாருமே இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டாங்க. நானா இந்த வரைக்கும் பார்த்ததே இல்லை சாமி. பார்த்திருந்தேன்னா அங்கேயே மயக்கம் மட்டும் விழுந்திருப்பேன். இந்த நபர் அப்படியே பயம் உள்ளுக்குள்ள இருந்தாலும் அப்படியே நடுங்கி போய் பார்த்துக்கிட்டே மொபைல கையில பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ அந்த உருவம் காத்துல பறந்துட்டு இருந்தது. இப்போ நேரா நிக்கிற மாதிரி, அந்த உடம்பு அப்படியே கால் கீழே தரையில வர மாதிரி மெதுமெதுவா சாஞ்சி நேரா நின்றுச்சாங்க. நின்னதை பார்த்தவரு பயங்கரமா மிரண்டு ஓட ஆரம்பிச்சுட்டாராங்க. ஓடுறா வினோத்து, இதுக்கு மேல நம்ம இங்க நின்னோம்னா நமக்கு ஆபத்துடா வினோத்துன்னு இவரே சொல்லிக்கிட்டே ஓடுறாராங்க. அந்த பைக் அங்கே விட்டுட்டு கொஞ்ச தூரம் ஓடி போயிட்டு மறுபடியும் பாக்குறாராங்க. அதே பைக்கோட ஹெட்லைட் வெளிச்சத்துல அந்த உருவத்தை பார்க்கும்போது இப்போ அந்த உருவத்தோட முகமே ரொம்ப வெளுத்து போன மாதிரி இருக்கு. கூடவே அங்கங்க சதைகள்லாம் வெடிச்சு போன மாதிரி இருக்கு. கையை காலை எல்லா இடத்துலயுமே சதைகள் எல்லாம் வெடிச்சு போன மாதிரி தான் இருந்திருக்கு. ஆஹா, இதுதான் பேயாட்டுக்கடா வினோத்து, இது வரைக்கும் நீ நம்பவே இல்லை, இனிமேலாவது நம்புடா அப்படின்னு சொல்லி இவரே பயங்கரமா பேசிக்கிறாருங்க. பயத்துல என்ன பேசுறோன்னே தெரியாத அளவுக்கு பயங்கரமா பேசிக்கிட்டே அங்க இருந்து தப்பிச்சு ஓடுனா போதும் அப்படின்னு இந்த வினோத்தை நினைக்கிறாருங்க. ஆனா இவரோட பைக் அங்க இருக்கு, கூடவே கேமரா அங்க இருக்கு, இந்த சீக்ரெட் கேமரா அங்க இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு கொஞ்சம் தூரத்துல ஒரு புதருக்கு பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருந்திருக்காருங்க. இது எல்லாமே அவரோட அந்த சீக்ரெட் கேமரால கண்டிப்பா பதிவாயிருக்கும். இதை நம்ம ஒரு வீடியோவா எடுத்து போட்டுருவோம் அப்படின்னா அப்ப கூட அந்த மாதிரிதான் யோசனை பண்ணிருக்காரு. அப்ப அந்த புதருக்கு பக்கத்துல நின்று எட்டி பார்த்துட்டே இருக்காருங்க. அந்த உருவமானது அங்க இருந்து சல்லுன்னு மறைஞ்சிருச்சு. இப்போ அந்த ஸ்கூட்டி மட்டும்தான் கிடக்குற மாதிரி இருக்கு. எங்க போயிருச்சு, பரவாயில்ல, நம்ம இந்த சான்ஸை தான் எதிர்பார்த்தோம், இப்போ நம்ம ஓடி போயிட்டு நம்மளோட மொபைல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த நபர் வேகமா பைக் கிட்ட போலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அடுத்த செகண்டே இவர் நின்றுட்டு இருந்த அந்த புதர் பக்கத்துல இருந்து பயங்கரமான காத்து வீச ஆரம்பிச்சிச்சாங்க. செம்ம காத்தாங்க. இந்த வினோதே அடிச்சு தூக்கிட்டு போற மாதிரி அவ்வளவு ஒரு காத்தா இருந்துச்சா. அந்த காத்துலயே ஒரு பொண்ணு அழுகிற மாதிரியும் இல்லை, சிரிக்கிற மாதிரியும் இல்லை, அது ஒரு விகாரமா கோரமா ஒரு சத்தம் கேட்குது. என்னை ஏன் இப்படி சாக விட்ட, என்னை காப்பாத்திருக்கலாம்ல அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுற மாதிரி இருக்குங்க. அந்த பொண்ணோட குரல் ரொம்ப பயங்கரமா கொடூரமா இருந்திருக்கு. இப்படி ஒரு குரலை கேட்டிருக்கவும் மாட்டார் அவரு. இது எல்லாமே அவரோட மொபைல்லையும் ஷூட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அங்க சீக்ரெட் கேமராவிலையும் ஷூட் ஆகிட்டு தான் இருக்கு. எங்க இருந்து இந்த சத்தம் வருது அப்படின்றது மட்டும்தான் இவருக்கு தெரியவே இல்லை. இவரும் அந்த புதருக்கு பக்கத்துல இருந்து மெதுவா மெயின் ரோட்டுக்கு வராருங்க. ரோட்ல வந்துட்டும் பாக்குறாருங்க. அந்த ரோடு ரொம்ப அமைதியா, ரொம்ப மயான அமைதியா இருந்திருக்கு. இந்த சுடுகாட்டு பக்கம் ஏதாவது சத்தம் கேட்குமா? கிடையாதுல்ல, அதை விட அமைதியா இருந்துச்சாங்க. இந்த காத்து அடிக்கிற அந்த சவுண்டு மட்டும், இந்த மரமும் அந்த மரமும் ஆடுற சவுண்டு மட்டும் இன்னும் இவருக்கு ஹெவியான பயத்தை கொடுத்துருக்கு. இப்படி நடுங்கிக்கிட்டே மெதுமெதுவா காலை எடுத்து வச்சு அந்த பைக்கு பக்கம் வரலாம் அப்படின்னு வந்திருக்காருங்க. இவர் அந்த பைக்குக்கு ஒரு 10 ஸ்டெப்பு முன்னாடி நின்றுட்டு சுத்தி பாக்குறாரு. இவரோட மொபைல்ல டார்ச் அடிச்சும் பாக்குறாரு. எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறமா பைக்கு பக்கம் திரும்புறாரு. அங்க நிக்கிதாங்க அதே உருவம் இவரோட முகத்துக்கு நேரா. அந்த பொண்ணோட உருவம் பயங்கரமா ரொம்ப கொடூரமா, வாயெல்லாம் அப்படியே எதையோ மென்னு துப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி, கொதக்கிட்டே இருந்தா அப்படியே வாய் ஃபுல்லா வலிஞ்சு வரும்ல, அந்த மாதிரி இருந்துச்சாங்க. முகம்லாம் இன்னும் விகாரமா மாற ஆரம்பிச்சிச்சு. மண்டையில அப்படியே அங்கங்க ரத்தம் வடிஞ்சு ஊத்துற மாதிரி இருக்கு. அந்த ரத்தம் எல்லாமே கருப்பா இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. நார்மலான ரத்தம் மாதிரி தெரியல. என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஒரு 4 ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு அதன் பிறகு மறுபடியும் அந்த உருவத்தை பாக்குறாராம். அந்த உருவம் கேஷுவலா நகர்ந்து அந்த ஸ்கூட்டி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல போயிட்டு அப்படியே பொத்துன்னு விழுந்துருச்சாங்க.
விழுந்ததுக்கு அப்புறமா இவரும் அங்கிருந்து எட்டி எட்டி பாக்குறாருங்க. அப்போ அந்த ஹெட்லைட், அந்த பைக்கோட ஹெட்லைட் வெளிச்சம் நல்லா தெரியுது. அங்க பார்க்கும்போது அங்க அது ஃப்ரெஷ்ஷான ரத்தம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனா இவரு பார்க்கும்போது கருப்பா அங்கங்க கட்டி கட்டின ரத்தம் மாதிரி இருந்தது. இப்போ ஃப்ரெஷ்ஷான ரத்தம் மாதிரி இருந்தது. ஆளு நடுநடுங்கி மிரண்டு போயிட்டாருங்க. ஐயோ, இப்ப இங்க இருந்து ஓடுனா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பைக்கு பக்கத்துல வந்துட்டு பைக்கை எடுத்துட்டு வேகமா இந்த நபர் அந்த அந்த ஸ்கூட்டி கிடைஞ்சு பார்த்தீங்களா, அந்த இடத்த விட்டு நகர்ந்து வராருங்க. வந்ததுக்கு அப்புறமா அந்த சைடு மிரர் 2 இருக்கு பார்த்தீங்களா, அந்த மிரர் வழியா பாக்குறாருங்க. அங்க ஏதோ கருப்பான இடத்துல ஒரு மாதிரி உருவங்கள்லாம் அலையிற மாதிரியும் இருந்திருக்கு. கூடவே ஏதோ அழுகிற மாதிரி சிரிக்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான விகார குரலும் கேட்டிருக்கு. இப்படி கேட்டுட்டு இருக்கவே இந்த நபர் பைக்கை எடுத்துட்டு வந்துட்டாராங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஊருக்குள்ள வந்து ஒரு இடத்துல பைக்கை நிறுத்திட்டு அந்த கேமராவையும் போனையும் மறுபடியும் செக் பண்ணி பாக்குறாருங்க. அங்க செக் பண்ணி பார்க்கும்போது இங்க ஷூட் ஆனது எதுவுமே இல்லையாங்க. கேமரா ஆன்ல இல்லாத மாதிரி எந்த ஒரு வீடியோவுமே பதிவே ஆகல. இது எப்படிதான் முடியும்? நம்ம போற வரைக்கும் வீடியோ வந்து ஆன்ல இருந்திருக்கு. அங்க போயிட்டு அந்த உருவத்தை பார்த்ததுல இருந்து அந்த கேமரா ஒர்க்கே ஆகல. கேமரா அப்பவே ஆஃப் ஆன மாதிரி தான் இருக்கு. இவரோட கண்ணை இவரால் நம்பவே முடியல. ஆனா இவர் பார்த்த அந்த காட்சியை யாருக்கிட்டையும் சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க. அந்த காரணத்தினாலே வினோத் என்ன பண்றாருன்னா, அங்கேயே உட்காந்து மறுபடியும் மொபைலை பார்த்துக்கிட்டு அந்த கேமராவையும் செக் பண்ணிட்டே இருந்திருக்காருங்க. அப்போ கரெக்டா அந்த பைக்குக்கு பின்னாடி இருந்து அதே மாதிரியான ஒரு பொண்ணோட குரல் கேட்குது. என்னை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், உன்னாலதான் நான் சாக போறேன் அப்படின்னு ஏதோ பேசுற மாதிரியான அந்த குரல் நல்லா தெளிவா கேட்குது. இந்த குரலை கேட்கும் போதெல்லாம் இங்க வினோத்துக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிருந்தாங்க. ஃபுல்லா அப்படியே சிலிர்த்து போயிருது மேலே. அவ்வளோ ஒரு பயம். அதன் பிறகும் இந்த நபர் விடவே இல்லையாங்க. எங்க இருந்து இந்த சத்தம் வருது, என்ன ஏதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்பதான் ஊருக்குள்ள இருக்கிறாருல, கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதனால சுத்தி பாக்குறாருங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க உருவம் எதுவுமே தெரியல. ஆனா தொடர்ந்து அந்த குரல் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. இந்த குரல் இவரை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த குரல் கேட்கும் போதெல்லாம் இவருக்கு மைண்டுக்குள்ள என்னென்னமோ ஓட ஆரம்பிச்சிச்சாங்க. நாம தான் சாகடிச்சிட்டோம், நாமளும் இனிமே இருக்கக்கூடாது, செத்து போயிடணும் அப்படின்ற மாதிரியான அந்த எண்ணங்கள் 1 செகண்ட் 2 செகண்ட் இவரோட மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. இந்த குரலை கேட்டாதானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா பைக் எடுத்துட்டு வீடு வரைக்கும் வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பைக்கை நிறுத்திட்டு இந்த நபர் வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் இந்த நபர் யதார்த்தமா திரும்பி பாக்குறாரு. அந்த பைக்கு மேலதான் அதே உருவம் உட்கார்ந்துட்டு, உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துதுங்க. இப்படி கத்துனதும் அந்த பொண்ணோட முகம் அப்படி கண்ணை கரையேறு மாறிச்சாங்க. எந்த ஒரு அந்த கண்ணு காது எதுவுமே எந்த ஒரு உறுப்புமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லா கருப்பா மாறிச்சாங்க. அந்த கருப்பு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பட்டம் ஃபுல்லாவே போக மாதிரி கருப்பா மாறுதாங்க. இதை பார்த்தவரு வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு கதவை சாத்திட்டாரு. கதவை சாத்தினதுக்கு அப்புறமா டம்முன்னு சாத்திருக்காரு. இவங்களோட அம்மா, என்னடா இவ்வளவு நேரத்துக்கு இப்படி கதவை சாத்திட்டு இருக்கிற அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ஒண்ணும் இல்ல, நீ அமைதியா படுமா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வீட்டுக்குள்ள போறாரு. அங்க போயிட்டு பெட்ல படுத்துக்கிட்டு அந்த மொபைலை மாறி பார்த்துட்டே இருக்காங்க. எவ்வளவு ரெஃப்ரெஷ் அடிச்சு பார்த்தாலுமே, என்ன பண்ணி பார்த்தாலுமே இவரு அந்த இடம் போற வரைக்கும் நடந்ததெல்லாம் நல்லாவே ஷூட் ஆயிருக்கு. இவர் பேசிட்டு போனது எல்லாமே பதிவாயிருக்கு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் எதுவுமே பதிவாகல. ரொம்ப மிராக்கலா இருக்குல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இந்த நபரும் இது எப்படி நம்ம மறுபடியும் வீடியோவா ஷூட் பண்ணி நம்ம எப்படி போட முடியும், இது போட்டிருந்தா நல்ல ஒரு கண்டென்ட், நல்ல வியூஸ் போயிருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு பயத்திலையும் அப்படி கூட யோசிக்க தோணுச்சா. அதுக்கப்புறமா இந்த நபர் அதெல்லாம் எதுவுமே யோசிக்க கூடாது, உயிர் தப்பிச்சு வந்துட்டோமே அதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அமைதியா படுத்துட்டாரு. படுத்தவருக்கு தூக்கமே வரல. பிறண்டு படுத்துட்டு இருக்காரு. உருண்டு படுத்துட்டு இருக்கும்போது தானாவே ஏதோ ஒரு ஸ்கூட்டி ரேஸ் ஆகிற மாதிரியான அந்த சவுண்டு கேட்குது. கூடவே ஸ்கூட்டியோட ஹாரன் சவுண்டும் கேட்குது. இப்படி ஹாரன் சவுண்டும் ரேஸ் ஆகிற சவுண்டும் மாறி இவருக்கு கேட்டுட்டு இருக்கும்போது திக்குன்னு இந்த நபருக்கு ஒரு யோசனை. என்னன்னா, இப்போ நம்மளோட பைக்கா இல்ல இது ஸ்கூட்டியா, என்னது இது இந்நேரத்துக்கு இவ்வளவு ஒரு இதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் கேமராவை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே உள்ள இருந்து ஜன்னல் வழியா அந்த போனை மட்டும் வெளியே நீட்டி பாக்குறேன். அங்க போன்ல பார்க்கும்போது எந்த ஒரு இதுவுமே தெரியல. ஸ்கூட்டியா பைக்கா எதுவுமே தெரியல. இவரோட பைக்கு நார்மலா இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, எதுவுமே இல்லை அப்படின்ட்டு மெதுவா கதவை ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாக்குறாராம், இவரோட பைக்குக்கு பக்கத்திலேயே அந்த ஆன்மாவானது நின்றுட்டு இருக்கு. இப்போ அந்த ஸ்கூட்டி மெரூன் கலர்ல ஒரு ஸ்கூட்டி இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஸ்கூட்டி தான் இப்போ ரேஸ் ஆயிட்டு இருக்கு.
அது ஹார்னும் ஆன் பண்ணி அடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு. அந்த ஸ்கூட்டி மேலதான் அந்த உருவமானது ரொம்ப கொடூரமா அங்க நின்றுட்டு இருக்கு. இப்படி பார்த்தவர் ஆஹா அப்படின்னு பயங்கரமா பயந்து போய் ஆன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பயங்கரமா கத்துன்னு கத்தி அவங்களோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே எழுப்பி விட்டுட்டும் இந்த நபர் கீழே பொத்துன்னு விழுந்துட்டாராங்க. விழுந்தவர் மெதுவா தலையை மட்டும் தூக்கி பாக்குறாரு. அந்த இடத்துல அந்த உருவம் அப்படியே தான் இருக்கு, நகரவும் இல்லை மறையவும் இல்லை, அப்படியே தான் இருக்கு. மறுபடியும் கத்துறாராங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே எழுந்து வந்துட்டு என்னடா இவ்வளவு நேரத்துக்கு இப்படி கத்திட்டு இருக்க, என்னடான்னு கேக்குறாங்க. அந்த நபர் அந்த விஷயம் நடந்ததெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஆனா வாயில இருந்து வார்த்தைகள் பேச்சு எதுவுமே வரல. இப்போ இன்னும் பயந்து போயிட்டாங்க அவங்களோட அப்பா அம்மா. என்னடா ஏதாவது பேசுடா, ஏதாவது சொல்லுடா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவரால் எதுவுமே பேச முடியல வினோத்தால. இப்போ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவரு அம்மான்றது நல்லா வெளியே வருது, அங்க அப்படின்றது மட்டும் வாயிலே வரல. கையை நீட்டி இப்படி இப்படின்னு பயந்துகிட்டே காட்டுறாங்க. அங்க பார்க்கும்போதும் அவங்களோட அப்பா அம்மா கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஆனா வினோத்தோட கண்ணுக்கு நல்லாவே தெரியுதாங்க. அங்க ஒரு ஸ்கூட்டி இருக்கு, அது மேல ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுதாங்க. இப்படியே தொடர்ந்து அவரோட கண்ணுக்கு மட்டும் அந்த உருவம் தெரிஞ்சுட்டே இருக்கு. ஆனா அவங்களோட அப்பா அம்மா கண்ணுக்கு எதுவுமே தெரியல. சரி பையன் எங்கேயாவது போயிட்டு பயந்துட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் ஒரு சொம்பு தண்ணி குடுக்குறாங்க. குடிக்க வச்சுட்டு எழுந்து போய் படுடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பவும் வினோத்தால நகரவும் முடியல, எந்திரிக்கவும் முடியல, பேசவும் முடியல. இப்படியே 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தவிச்சுட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் இவங்களோட அப்பா அம்மா அப்படின்றத நல்லா பேசி அதுக்கப்புறம் அப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாரு. என்னடா என்ன பிரச்சனைடா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பா அங்க பாருப்பா, அங்க ஒரு பேய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு, அப்பா அங்க பாருப்பா அந்த பேய் என்னை பார்த்து சிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. பேய் சிரிக்குதா? என்னடா லூசு பைய மாதிரி வளரிட்டு இருக்கிற, நாங்களே ஏதாவது அமானுஷம் நடந்துச்சுன்னு சொன்னா ஊருக்குள்ள நடந்துச்சா அப்படின்னு சொல்லி நீ கிண்டல் பண்ணுவ, நீ என்னடா இப்ப பேய்ன்னு சொல்ற, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கிறியா, இல்ல எங்களை வச்சு பிராங்க் பண்றியா அப்படின்ற மாதிரி அவங்களோட அப்பா பேசியிருக்காருங்க. ஆனா வினோத் சொல்றாரு, இல்லப்பா கண்டிப்பா அது அதேதான்ப்பா, பேய் தான்ப்பா, நான் நம்புறேன்ப்பா, இப்போ நான் நடந்த விஷயத்த சொன்னா நீ என்ன திட்டுவப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ராத்திரி டைம்லயே சொல்லிட்டாராங்க. சொன்னதுக்கு அப்புறமா இவங்களோட அப்பாவால நம்பவே முடியலங்க. டேய் நீயாடா இவ்வளவும் பண்ணுன, எதுக்குடா அங்க போன, ஏன்டா இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லி அவங்களோட அப்பா பயங்கரமா திட்டிருக்காரு. திட்டி முடிச்சதுக்கு அப்புறமா சரி வேற வழி இல்லைல்ல, எவ்வளவு திட்டினாலும் இனிமே பிரயோஜனம் இல்லை, அது அடுத்தது என்ன பண்ணலாமா, அந்த அமானுஷத்துல இருந்து எப்படி தப்பிக்கலாமா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ உயிரோடு திரும்பி வந்துட்டியேடா அப்படின்னு அவங்களோட அப்பா அம்மா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் அவர் செஞ்சது தப்பு தான். அப்போ இந்த நபர் என்ன பண்றாருன்னா எழுந்து போயிட்டு அவரோட பெட்டு மேல படுக்கலாம் அப்படின்னு போய் படுத்தாராங்க. படுத்தவர் கையை காலை அசைக்கவே முடியலங்க. ஒரு கை கால் வராத போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், செயல எழுந்து போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் கிடக்குறாராம். இவர் தலையை மட்டும் மேல தூக்குறாராம். தலையை தூக்கி பாக்குற இடம் எல்லாமே அதே ஆன்மாவா தெரியுதாம், அதே ஸ்கூட்டியோட நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் தெரியுதாங்க. இப்படியே இவருக்கு 2 நாள் தொடர்ந்து அந்த உருவங்கள் எல்லா இடமும் தெரிஞ்சுட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இவர் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, அப்பா அங்க தெரியுதுமா, அப்பா இங்க தெரியுதுப்பா, அம்மா இங்க தெரியுதுமா, அம்மா இங்க வந்துருச்சுமா, என்ன கொல்லுதுமா அப்படின்னு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். சரி பையனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒருவேளை நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இவங்களோட அப்பா அம்மா யோசனை பண்ணி ஹாஸ்பிட்டலும் கூட்டிட்டு போறாங்க. இந்த சைக்காட்ரிஸ்ட பாக்குறாங்க. அங்க போயிட்டு இந்த நபர் நார்மலா தான் இருக்காரு, நல்லா தான் இருக்காரு, ஏதோ பார்த்து பயந்துட்டாரு, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த நபர் அமைதியா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் தூங்கணும் இல்லையா, அதனால ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு இந்த கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு அன்னைக்கு வினோத்தும் படுத்துட்டாரு. நான் சொல்றதை எவ்வளவோ சொல்றேன், நம்பவே மாட்டேங்கிறீங்க, அது ஒரு பேய் தான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே மாத்திரை போட்டு படுத்துட்டேன். படுத்தவர் ஒரு 10 நிமிஷம் நல்லா தூங்கிட்டு தராங்க. 11வது நிமிஷம்லாம் அவராவே எழுந்து உட்கார்ந்துட்டு கத்துன்னு கத்துறாராங்க. அவரோட முடியெல்லாம் இறுக்கி பிடிச்சிட்டு கத்துறாராம். இவரோட சட்டையெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிட்டு கத்துறாராம். ஐயோ என்னை விட்டுறேன், தயவு செய்து என்னை விட்டுறேன், நானே வந்துடுறேன், நானே செத்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாராங்க. என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, என்னடான்னு உன் பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போதெல்லாம், அம்மா நான் எவ்வளவு சொன்னாலும் நீ நம்பவே மாட்டேங்கிற, அது என்னை விடாதுமா, அவ என்னை விடவே மாட்டாமா, இப்ப கூட பாரு என் முடியெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு, என் சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வான்னு கூப்பிடுறாமா, என்னால முடியல, நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த நபர் பேச ஆரம்பிச்சிட்டார். ஒரு பையன் வச்சுட்டு நான் சாகறதுக்காடா உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா வீட்லயே திருநீர் எல்லாம் வச்சு விடுறாங்க.
வச்சு விட்டுட்டு மறுபடியும் அந்த டேப்லெட்டை போட்டு படுக்க சொல்றாங்க. அந்த டேப்லெட் போட்டாலுமே ஒரு 1/2 hour தூங்குறாங்க. மறுபடியும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கடைசியா 1 வாரம் பொறுத்து பார்த்துருக்காங்க. 1 வாரத்துக்கு அப்புறமா வினோத்தை வீட்டுல விட்டுட்டு இவங்களோட அப்பா அம்மா அக்கம் பக்கத்துல இருக்கிற வேலைகளையும் அவங்க அக்கம் பக்கம் உட்காந்து பேசிட்டு இருக்கிற வேலையும் இந்த மாதிரி எதுக்கோ போயிட்டாங்களாங்க. அப்போ வினோத் மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காரு. வினோத் என்ன பண்றாருன்னா நேரா வெளியே வராறாங்க. வெளியே வந்தவர் ஸ்பீடா இந்த பைக்கை எடுத்துக்கிட்டு அங்கே அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு போறாங்க. பகல் டைம்ல போகும்போது அங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒரு சிலர் பார்த்துட்டு வந்து இவங்களோட அப்பா அம்மா சொல்லிட்டாங்க அங்க இருக்கிறான் அவன் என்ன பண்றான் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது வினோத் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நடு ரோட்லயே வண்டி நிறுத்திக்கிட்டு நான் வந்துடுறேன், கண்டிப்பா உங்ககிட்டயே வந்துடுறேன், நான் உன்னை கொல்லவே இல்லை, தயவு செய்து என்னை விட்டுரு, நான் உன்னை கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க உட்காந்து புலம்பிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறமா என்னதான் ஆச்சு உனக்கு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு வந்து நீதி வாங்கி தரேன், கண்டிப்பா நான் உனக்கு வந்து நீதி வாங்கி தரேன், ஆனா என்னை மட்டும் தயவு செய்து விட்டுரு அப்படின்ற மாதிரி அழுகுறாருங்க. அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா இவங்களோட அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா சரி இவனுக்கு ஒரு பேய் ஓட்டுறவரை பார்ப்போம், அவரை பார்த்து என்ன ஏதுன்னெல்லாம் கேட்போம் அப்படின்றத அப்போதான் முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா வினோத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வினோத்தை கூட்டிட்டு போயிட்டு என்ன நடந்துச்சு, ஏன் அங்க போன, என்ன அப்படின்னு எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்குறாங்க. அப்போ இந்த நபர் இவங்க எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் படுத்துட்டு இருந்திருக்காருங்க. படுத்தவருக்கு எப்பவும் போல அதே உருவம் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சதும் வாடா என் கூட, கண்டிப்பா இன்னைக்கு நான் உன்னை சாகடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நபர் அது பேசுற வரைக்கும் நல்லா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரே அங்க எப்படி போனாருன்றது தெரியல. அங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கான்சியஸ் வந்திருக்கு. இங்கதான் நான் செத்தேன், இங்கதானே அடிபட்டு நான் செத்தேன், என்ன ஒன்ன மாதிரி 3 பேர் தான் கொன்னானுங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன். சொன்னதுக்கு அப்புறமா தான் எது ஒன்னாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு புலம்பிருக்காரு. நடந்த விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறம் இவங்களோட அப்பா அம்மா கரெக்டா நம்ம கெஸ் பண்ணதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஒரு பூசாரியை பாக்குறாங்க. அங்கே அந்த இவர் ஆக்சிடென்ட்டா பார்த்தாரு பார்த்தீங்களா அந்த இடத்துலயே வச்சு பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அவரையும் வர சொல்லியிருக்காங்க, வினோத்தையும் வர சொல்லியிருக்காங்க. அவங்களோட அப்பா அம்மா கூடவே கார்த்திக்கும் போயிருக்காருங்க. அங்க போயிட்டு நடு ராத்திரி 1:30 மணி ஆயிடுச்சாங்க. அதுக்கப்புறமா பூஜை பண்றாங்களாம். இவங்க இந்த பக்கம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுல இருந்து ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்லயே அங்க திடீர்னு பொத்துன்னு ஒரு பொருள் வந்து விழுந்தாங்க. என்னன்னு பார்த்தா அது ஒரு ஸ்கூட்டி. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பொண்ணு விழுந்து கிடக்குற மாதிரி உயிருக்கு துடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த கண்ணு எல்லாமே இவங்க இங்க உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பக்கமே திரும்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அம்மா வந்துட்டாமா அவளே தாம்மா அப்படின்னு சொல்லி வினோத் பயங்கரமா அலற ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்த்த எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. அந்த உருவம் அங்கேயே படுத்துட்டே இருந்தது. இங்க பூஜை பண்ண மெதுவா காத்துல பறக்க ஆரம்பிச்சிருச்சாங்க. பறந்த உருவம் ஃபர்ஸ்ட் வினோத் பார்த்தாரு பார்த்தீங்களா அதே மாதிரி பறந்துட்டே இருந்தது. காலு கீழே தரை பக்கமும் கழுத்து மேல் பக்கமும் வர்ற மாதிரி வந்து நின்றுச்சாங்க. நின்னதுக்கு அப்புறம் அவ்வளவு ஒரு பயங்கரமான காத்தா இருந்துச்சாங்க. அந்த காத்துல பூஜையே நடக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு ஹெவியான காத்தா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துல அந்த உருவம் எங்க போச்சுன்னு தெரியல, மறைஞ்ச போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல வினோத் பயங்கரமா ஆடுறாங்க, உருள்றாராம் பெறல்றாராம். ஐயோ எனக்கு வலிக்குது என்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க, ஐயோ எனக்கு வலிக்குது என்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க, நான் செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இவங்களோட அப்பா அம்மா எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஒருவேளை இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ நம்ம ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போலாமோ அப்படின்னு பக்கத்துல வராங்களாம். ஆனா அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா இல்ல நீங்க பக்கத்துல வராதீங்க, இது உங்க பொண்ணுக்கு உங்களோட பையன் கிடையாது, இறந்து போனா அந்த பொண்ணோட ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த பொண்ணு அப்படியே டக்குன்னு அந்த வினோத்தோட உடம்புல இருந்த அந்த ஆன்மா எழுந்து உட்கார வச்சிருச்சாங்க. சம்மணம் போட்டு நேரா உட்கார்ந்துக்கிட்டு காப்பாற்றவே முடியாது இவனை, நீங்க என்ன பண்ணாலும் காப்பாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால இந்த பையனை நீ இப்படி பண்ற, என்ன காரணம், உனக்கு என்னதான் வேணும், நீ எப்படி இறந்த, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்றதுலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி கேட்கும் போது அந்த பொண்ணோட ஆன்மா வினோத்தோட வாயாலே என்ன சொல்லியிருக்குன்னா நான் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது ஒரு 3 குடிகாரங்க பயங்கரமா குடிச்சிட்டு என் மேல வந்து அந்த காரை விட்டு ஏத்திட்டாங்க. அப்பவும் அவங்க வந்துட்டு விட்டு ஏத்துனதுனால எனக்கு கோவம் இல்லை, நான் அவ்வளோ உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கும் போதும் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு நான் வாய் திறந்து அவ்வளோ கஷ்டத்துலையும் நான் கேட்கும் போதும் அவங்க திரும்பி கூட பார்க்காம வண்டியில இருந்து எட்டி பார்த்துட்டு நேரா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ துடிச்சு நான் இறந்த தெரியுமா, அந்த வலி யாருக்காவது தெரியுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கேன். அப்போ சரி அவங்க இடிச்சதுக்கும் இப்போ வினோத்தை நீ பிடிச்சிருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம், இல்ல நீ விட்டு போயிரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணோட ஆன்மை என்ன சொல்லுதுன்னா இந்த வெளியில வர ஆம்பளைங்க யாரையுமே நான் விட மாட்டேன்,
நான் விடவே மாட்டேன். அன்னைக்கு என்னை காப்பாத்திருந்தா நான் எவ்வளவு துடிச்சிருப்பேன். அன்னைக்கு என்னை காப்பாத்திருந்தா நான் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பேன்ல. அந்த ஆம்பளைங்க பண்ணின தப்புனாலதான் நான் இறந்து போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க பண்ணின தப்புக்கு நீ அவங்கள பழி வாங்கிக்கோ, இந்த பையனை விட்டுரு அப்படின்ற மாதிரி அந்த பூசாரியும் எவ்வளவோ பேசுறாரு. கேட்கவே இல்லையாங்க. அடுத்தது சாட்டை வாழை மட்டை எல்லாத்தையும் போட்டு அட்டின்னு அடிச்சு அதுக்கப்புறமா அந்த ஆன்மாவை வெளியே விரட்டுறதுக்குள்ள ரொம்ப படாத பாடுபட்டுட்டாரா. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு விடிஞ்சிருச்சான். அந்த விடிஞ்சதுக்கு அப்புறமா நடு ரோட்ல உட்காந்து பூஜை பண்ணுனா விடுவாங்களா யாராச்சும்? கண்டிப்பா விட மாட்டாங்க. அதனாலேயே இந்த நபரால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இருட்டு இருக்கும் போதே அந்த பூஜையை முடிச்சிட்டாரு. அந்த பொண்ணோட ஆன்மாவையும் அங்கேயே ஒரு பானை மாதிரி வச்சிருந்திருக்காருங்க, அதுக்குள்ள அடைச்சிட்டு அந்த பானை சுத்தி ஃபுல்லா தாய்த்தும் கயிறும் அதுவும் இதுவும் கட்டி அதுக்கப்புறமா ஒரு பைக்குள்ள போட்டு இதை வினோத்தோட அப்பாட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வினோத்தை கூட்டிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க, வினோத்தோட அப்பாவும் நானும் மட்டும் சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தை கூட்டிட்டு கார்த்திக் வீட்டுக்கு போயிட்டாராங்க. அவங்களோட அப்பா அவங்களோட பூசாரி 2 பேரும் வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. இவங்க அம்மா வினோத் கார்த்திக் 3 பேரும் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனா அப்போ வரைக்குமே வினோத் கொஞ்சம் கூட கண்ணை முழிக்கவே இல்லையாங்க. கார்த்திக்கும் எவ்வளவோ பேச்சு கொடுத்து பாக்குறாரு, கண்ணை முழிக்கவே இல்லை. இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேக வேகமா தெளிச்சு தண்ணியெல்லாம் குடிக்க வைக்கிறாங்க. குடிக்க வச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour கழிச்சு கண்ணை முழிச்சிட்டாரு கார்த்திக். இங்க கார்த்திகோட அப்பா அங்க வினோத்தோட அப்பா போனாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயேங்க ஒரு இடத்துல குழியை தூண்டி அந்த பானை உள்ள புதைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா மேல அந்த ஆன்மா மறுபடியும் வராத மாதிரி ஏதேதோ மந்திரக்கட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்தாங்க. இந்த விஷயத்த வினோத்துக்கிட்டையும் கார்த்திகிட்டையும் சொல்ல வேண்டாம், ஏன்னா அந்த இடத்துல மறுபடியும் அவங்க போனாங்கன்னா பயந்து போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த பூசாரி. சரின்னு அதே போல அவங்களோட அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டு வினோத்தை பாக்குறாரு, கொஞ்சம் நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா என்னன்னா ரொம்ப டயர்டா இருந்துக்கிறாரு. முகமெல்லாம் ரொம்ப கருப்பான மாதிரி, ரொம்ப கருவடைஞ்ச மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. சரி என்னவா இருக்கும், ஒரு 2-3 நாள் போனா சரியாயிரும், இப்பதானே பேயெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் விட்டுட்டாங்களாங்க. 2-3 நாள் ஆக உடம்பு ஃபுல்லாவே கருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபுல்லா கருப்பா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு இவங்களுக்கே புரியல. கொஞ்சம் வயசான மாதிரி எப்படியோ இந்த வினோத் இருக்கிறாரு. நல்லா இருக்கக்கூடிய பையன் ஒரு மாதிரி வித்தியாசமா மாற ஆரம்பிச்சிட்டாரு. இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போறாங்க. அங்கேயும் இந்த கிரீமு சோப்பு எல்லாமே வாங்கி போடுறாங்க, எதுக்குமே வேலைக்கு ஆகல. மறுபடியும் அதே சாமியாரே போய் பாக்குறாங்க. அங்க போயிட்டு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றத சொன்னதுக்கு அப்புறமா வினோத்துக்கு ஒரு தாயத்தை ஒண்ணு கட்டி விட்டுருக்காங்க. இந்த தாயத்தை இவர் எங்கேயுமே கலட்டி போடக்கூடாது. அதே போல நீங்க வீட்டுல இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் கண்டிப்பா பூஜை பண்ணி சாமி கும்பிடுங்க அப்படின்றத சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட அம்மா அப்பாவும் வராங்க. 1 வாரம் ஆயிடுச்சாங்க. அந்த கருப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி இருந்திருக்கு. சரி ஓகே அப்படின்னு அதன் பிறகு இவங்களும் டெய்லி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு பார்க்காம டெய்லி சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான்வெஜ் செய்வாங்க. மற்ற நாள் எதுலையுமே அவங்களோட அந்த நாள் வீக் டேஸ்ல நான்வெஜ்ஜை செய்யறதே கிடையாது. சண்டே ஒன்லி மட்டும். அப்படி இருந்து இப்போ வினோத் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருப்பெல்லாம் மறைஞ்சு ஓரளவுக்கு அவரோட பழைய நிலைமைக்கு வந்துட்டாராம். இப்போ அந்த நபர் வேற ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வேலை காரணமா இப்ப அவங்களோட சொந்த ஊருக்கு அதிகமா வராம இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் வேலை செய்யற அந்த இடத்துலயே செட்டில் ஆயிருவாங்களாம். அந்த சொந்த ஊருக்கு போற வேலைகள் அந்த வேலைகள்லாம் இனிமே இருக்காது. நான் இப்போதான் இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு சொல்லி முடிச்சிருக்காங்க வினோத் அப்படின்றவரு. கண்டிப்பா நான் இப்ப வேலை செய்யற இடத்துலயே செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னா அந்த ஊரை நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். அந்த சம்பவம் எங்க ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாவே எனக்கு அந்த சம்பவம் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சிருக்கேன். இந்த நிகழ்வு சொன்ன வினோத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான தொடர்ந்து பயங்கரமான ஹாரரான த்ரில்லர் ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்னோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, வீடியோக்கு கீழே ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இது மாதிரியான பயங்கரமான பேய் சம்பவம் உங்களோட வாழ்க்கையிலயோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கா? அது அப்ப நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான பயங்கரமான ஹாரரான த்ரில்லர் ஸ்டோரிஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.